Flipkart என்கிட்ட லிட்டரலா வந்து ஒரு மெமரி கார்டு வாங்குன விஷயத்துல வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க கரெக்ட்டா இருக்கும். நான் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து SanDiskல ஒரு 128 ஜிபி மெமரி கார்டு வாங்கியிருந்தேன். மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெமரி கார்டு நல்லாவே ஒர்க் ஆச்சு. சூப்பரா ஒர்க் ஆச்சு. கரெக்ட்டா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெமரி கார்டு வந்து ஒர்க் ஆகல. இது என்னோட மிஸ்டேக் தான். என்ன ஆச்சுன்னா, என்னோட அடாப்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. மெமரி கார்டு நல்லா இருந்திருக்கு. நான் என்ன பண்ணேன் அது தெரியாம, இன்னொரு மெமரி கார்டு வந்து ஆர்டர் போட்டேன். கையில வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த இன்னொரு அடாப்டர் வாங்கி செக் பண்ணும்போது, அடாப்டர்ல தான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். உடனே என்ன பண்ணேன், இந்த மெமரி கார்டு வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போடலான்னு பார்த்தா, அங்க தான் வச்சாய்ங்க ட்விஸ்ட்டு. என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, Flipkart வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ரீஃபண்ட் பாலிசி தானே இருக்கும். ரீப்ளேஸ்மென்ட் இல்லன்னா ரீஃபண்ட் பாலிசி தானே இருக்கும். அந்த கதை தான் கிடையாது. நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. 7 டேஸ் வந்து ரீப்ளேஸ்மென்ட்டு இல்லன்னா பிராண்ட் வாரண்டி வந்து தருவாங்களாமா. 7 டேஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியாமா. ரீஃபண்ட் ஆப்ஷனே குடுக்கல. எனக்கு புடிச்சா நான் வாங்குவேன். இல்லைன்னா நான் ரீஃபண்ட் பண்ணுவேன். ரீஃபண்ட் நான் இனிஷியேட் பண்ணது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீஃபண்டுன்ற ஒரு ஆப்ஷனே இல்லாம நீங்க எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம்? ரீஃபண்ட் ஆப்ஷன்ங்கிறனால தான் நான் Flipkart பக்கமே போறேன். அப்படி இல்லன்னா பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிக்கலாமே. Flipkart பக்கமே நான் போமாட்டேன். நீங்களும் Flipkartல வாங்காதீங்க. அப்படி வாங்குற மாரி இருந்தா, ஒரு டைம்க்கு 100 டைம் யோசிச்சுட்டு வாங்குங்க.